கண்மணி பிள்ளைகளாகிய உங்கள் யாவருக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள். இப்போவும் இதை பார்த்துட்டு இருக்க அநேகர் நீங்கள் நினைக்கலாம், நான் என் குடும்பத்தாராலே தள்ளப்பட்டு ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்டது போல இருக்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கலாம். எல்லாரோடையும் சேர்ந்து இருக்கிற மாதிரி நான் வீட்டில் தான் இருக்கிறேன், எல்லாரோடையும் கூட தான் இருக்கேன், ஆனாலும் நான் தனியாக இருக்கேனே, தனிமை உணர்கிறேனே அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்களா? தொடர்ந்து இந்த செய்தியை கேளுங்க, இது உங்களுக்காக தான். உங்களை தான் ஆண்டவர் தமக்காக பயன்படுத்துவதற்கென்று தெரிந்து கொண்டு இருக்கிறார். உங்களை கொண்டு அநேகருக்கு பிரயோஜனமுள்ள பாத்திரமாக தேவன் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனால உங்க வீட்டார் எல்லாரிடத்திலிருந்து ஆண்டவர் தமக்காக உங்களை பிரித்தெடுத்து கொண்டு இருக்கிறார். அதை நீங்கள் மறந்தே போயிடாதீங்க. எப்படி இதை உறுதியாக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், யோசிச்சு பாருங்க. தாவீது தன் குடும்பத்தில் உள்ள எல்லாராலும் மறக்கப்பட்டு தனித்து விடப்பட்டவராய் இருந்தார். அப்படி இருந்த தாவீதை தான் தேவன் ராஜாவாய் அபிஷேகம் பண்ணினார். அதுவும் எப்படி அப்படின்னா, சாமுவேல் தீர்க்கதரிசி அவருக்காக காத்திருந்து அபிஷேகம் பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்களேன், எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜாவை அபிஷேகம் பண்ண வருகிறார். அப்ப அவங்க வீட்டுல ஒரு விருந்து கொண்டாட்டமான நாள். அந்த நாள்ல அவரை மறந்துட்டாங்க. அப்படி மறந்த தாவீதை தேவன் தமக்காக தெரிந்து கொண்டார். அதே போலதான் தனித்து விடப்பட்டவர் தான் யோசேப்பு. யோசிச்சு பாருங்க, 10 பேரு கூட பிறந்த சகோதரர்கள் 10 பேரும் அவரை வெறுக்கிறாங்க. 10 பேரும் அவரை ஒழிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன் கொல்ல கூட அவங்க துணிஞ்சிட்டாங்க. அப்படி தனித்து விடப்பட்டவராய் புறக்கணிக்கப்பட்டவராய் இருந்த யோசேப்பை ஆண்டவர் தமக்காக தெரிந்து கொண்டு அவரை உயர்த்துகிறார். அவரை கொண்டு அந்த குடும்பத்திற்கு ரட்சிப்பை கட்டளையிடுகிறார். அதோடு மாத்திரம் அல்ல, அந்த எகிப்து தேசம் முழுவதைக்கும் ஒரு பெரிய ரட்சிப்பை கொடுக்கிற தலைவனாய் தேவன் யோசேப்பை தெரிந்தெடுக்கிறார். அதுபோலதான் இன்றைக்கும் உங்களை தேவன் அதே போல அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் தெரிந்தெடுத்திருக்கிறார். அதனாலதான் நீங்க தனித்து விடப்பட்டது போன்ற சூழ்நிலையில இருக்கீங்க. கவலைப்படாதீங்க. இந்த நிலைமையில நீங்க கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. தாவீது கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொண்டதுனாலதான், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லைன்னு சொல்லி உறுதியாய் இருந்தார். யோசேப்பு எப்பொழுதும் கர்த்தரோடு இருந்ததுனாலதான், நான் அவருக்கு விரோதமா நான் எப்படி பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி அங்கே பாவத்திற்கு விலகி ஓடுகிறார். அதே போல நீங்களும் உங்களுடைய இந்த தனித்து விடப்பட்ட நிலைமையில கர்த்தரை மாத்திரம் பிடித்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை எடுத்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். லேயால் எடுத்துக்கொண்டீங்கன்னா, அற்பமா எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டவங்க, அவங்க சந்ததியில இருந்துதான் இயேசு கிறிஸ்து வந்தார். யூதா கோத்திரத்து ராஜ சிங்கமாய் அந்த யூதா கோத்திரத்துல அவர் வந்தார். அதே போல அற்பமாய் எண்ணப்பட்டு ஒதுக்கப்பட்டு இருக்கிறேன், நான் தனிமையை உணர்றேன், இந்த தனிமைனால தாங்க முடியல நினைக்கிறீங்களா? ஆண்டவரை பிடித்து கொள்ளுங்க. ஆண்டவர் உங்களை அநேகருக்கு, லட்சங்களுக்கு உங்களை ஆசீர்வாதமாய் பயன்படுத்துவார். நம்ம ஜெபிப்போமா? ஏசப்பா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொன்ன தேவன், அப்பா தகப்பனே, தனித்து விடப்பட்டது போல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளின் கரங்களையும் நீர் பிடித்து கொள்ளுங்க. அவர்களோடு கூட நீங்க இருங்க சுவாமி. அவர்களுடைய தனிமையை நீக்கி, அப்பா தகப்பனை, அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாலை எண்ணின கர்த்தர், அப்பா குடும்பத்தால் ஒதுக்கப்பட்டு தனித்து விடப்பட்ட அப்பா தகப்பனை தாவீதை எண்ணின கர்த்தர், யோசேப்பை எண்ணி உயர்த்தின கர்த்தர், இந்த பிள்ளைகளையும் நீர் கரத்தை பிடித்து அவர்களை எண்ணி நீர் அவர்களை தூக்கி எடுத்து அப்பா லட்சங்களுக்கு கோடிகளுக்கு ஆசீர்வாதமாய் நீர் மாற்றுவீராக. உங்க கிருபையுள்ள கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும்.
நீர் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.